கிறிஸ்துவின் ஜீவ ஊழியங்கள் நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஒரு வசனத்தின் அடிப்படையில் தியானிப்போம். சங்கீதம் 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உலகத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி இன்றைக்கு அநேகர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கு சரீரப்பிரகாரமான கண்கள் இருந்தால் போதும். உலக அதிசயங்களை பார்க்கும்படி அநேகர் செல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அகக்கண் திறக்கப்பட வேண்டும். புறக்கண்களால் உலகத்தை பார்க்கலாம், அகக்கண்களால் ஆண்டவரை தரிசிக்க முடியும். ஆகவே அகக்கண் இருந்தால்தான் ஒரு மனிதன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண முடியும். அதனால்தான் அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த நாட்களில் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அகக்கண் மனக்கண் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 கண்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புறம்பான கண்கள் 2 கண்கள், அது சரீரத்துக்குரியது. மனக்கண் ஒன்று இருக்கிறது, அதை தான் ஆண்டவர் விசுவாச கண் என்று குறிப்பிடுகிறார். அந்த கண் திறக்கப்பட்டிருந்தால் தான் ஒரு மனிதன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண முடியும். அந்த கண் திறந்திருந்தால் தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும், பரலோக காரியங்களை தரிசிக்க முடியும். பல காரியங்களை நாம் அந்த அகக்கண்களால் பார்க்க முடியும். அது ஒரே ஒரு கண் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்க முடியாதபடி அந்த கண்ணை இன்றைக்கு சத்துரு கட்டி வைத்து விடுகிறான். மனக்கண்ணை அவன் கட்டி விடுகிறான். கடவுளை பார்க்க முடியாதபடி, ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க முடியாதபடி அகக்கண்ணை அவன் கட்டுகிறான். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கண்ணை அதே மாதிரி தான் கட்டி வைத்திருந்தான். ஆண்டவரை தரிசிக்க முடியாது, வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கண்ணை அவன் கருப்பு துணியினால் கட்டி வைத்திருக்கிறான் என்று சொன்னார். அதை ஜெபம் செய்ய செய்ய அதை ஆண்டவர் விடுவித்தார். ஆண்டவரை தரிசிக்க முடிந்தது. பல காரியங்களை நாம் பார்க்க முடிந்தது. அகக்கண் திறக்கப்பட்டால் ஒழிய ஒரு மனிதன் ஆண்டவரை பார்க்க முடியாது, அவரோடு பேச முடியாது, ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே அகக்கண்ணை இன்றைக்கு சத்துரு கட்டி வைத்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறான். அவனுக்கு கண்கள் இருக்கு. வேத ரகசியங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் திறக்கப்படாமல் குருடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகக்கண் இல்லாத மனிதன் குருடன் தான். பார்வையடைந்தால் தான் அவன் பார்க்க முடியும், பரலோக ரகசியங்களை பார்க்க முடியும், தேவாதி தேவனை தரிசிக்க முடியும். ஆகவே ஒரு மனிதன் அகக்கண் திறக்கப்பட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவன் அதைத்தான் என் கண்ணை திறந்தருளும் என்று அவன் வேண்டுகிறான். ஆகவே நம்முடைய கண்கள் ஒருவேளை நம்முடைய ஆன்மீக கண் மனக்கண் குருடாய் இருந்தால், கட்டப்பட்டு இருந்தால், தாவீதை போல நாமும் கேட்க வேண்டும். என் கண்ணை திறந்தருளும் ஆண்டவரே என்று கேட்கும்போது நம்முடைய ஆன்மீக கண்ணை திறப்பார், அவரை பார்க்க முடியும். ஒரு குருடன் அவரிடம் வருகிறான்,
அவர் சொல்லுகிறார், ஒரு குருடன் வந்து என் கூவி அழைத்தான் என்று சொன்னார். தாவீதின் குமாரனே என்று என்னை கூவி அழைத்தான் என்று சொன்னார். அவனுக்கு நான் பார்வை கொடுத்தேன் என்று சொன்னார். அவன் பார்வை அடைந்து என்னையும் இந்த உலகத்தையும் கண்டு மகிழ்ந்தான் என்று சொன்னார். அவனுக்குள் விசுவாசம் இருந்தது என்று சொன்னார். பார்வை அடைய செய்ய அவரால் முடியும் என்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. நாம் பார்வை அடைந்தால் தான் நாம் பார்க்க முடியும். தாவீதின் குமாரனே என்று கூப்பிட வேண்டும். என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கும் பொழுது நாம் பார்வை பெற முடியும், ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வசனமும் விளக்குகள் நிறைந்தது. ஆகவே கண்களை திறந்தருளும் என்று நாம் முதலாவது கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் வேதத்தை திறந்தால் நாம் உள்ள இருக்கிற ரகசியங்களை பார்க்க முடியும். இந்த வேதம் ஒரு பெட்டி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பல ரகசியங்கள் அடைந்த ஒரு பெட்டி. நியாய பிரமாணங்கள் இருக்கிறது, கற்பனைகள் அடங்கியது, பல மறைபொருள்கள் அடங்கியது, பல சட்டதிட்டங்களை கொண்டது. அது ஒரு ரகசியமான ஒரு மறைவான, அது ஒரு பெட்டி என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். திறந்து பார்க்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், திறந்து பார்ப்பவனே தெரிந்து கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திறந்து பார்ப்பவனே தெரிந்து கொள்வான். நாம திறந்து பார்த்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்லுகிறார், வேதத்தில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு பக்கத்திலும் என்னை கண்டுகொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு வசனத்திலும் என்னை அறிந்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தை நாம் திறந்து பார்க்க வேண்டும். திறந்து பார்ப்பவனே தெரிந்து கொள்வான், ரகசியங்களை அறிந்து கொள்வான். அவர் சொல்லுகிறார், என் வேத பெட்டிக்குள் இருக்கிறது ரகசியங்கள் என்று சொல்லுகிறார். என் வேத பெட்டிக்குள் இருக்கிறது எதிர்கால ரகசியங்கள் என்று சொல்லுகிறார். என் வேத பெட்டிக்குள் வைத்திருக்கிறேன் இம்மைக்குரிய ரகசியங்களை என்று சொல்லுகிறார். நாம் அதைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அகக்கண் திறக்கப்பட வேண்டும், திறந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் தெரிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்லுகிறார், என் வேத பெட்டியில் வைத்திருக்கிறேன் என் ரகசியங்களை என்று சொல்லுகிறார். என் வேத பெட்டிக்குள் வைத்திருக்கிறேன் என் மறைபொருள்களை என்று சொல்லுகிறார். திறந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அநேக காரியங்கள் வேதத்தினுள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்குமான விளக்கங்கள் வேதத்திற்குள் இருக்கிறது, வேத பெட்டிக்குள் இருக்கிறது. திறந்து பார்ப்பவனே தெரிந்து கொள்வான். அதனால நாம திறந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 119:18 அதை வாசித்து பார்க்கும் பொழுது கண்களை திறந்தருளும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அகக்கண் நமக்கு நம்முடைய கண் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வேத பெட்டிக்குள் இருக்கிற ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், அலசி பார்ப்பவனே அறிந்து கொள்வான், திறந்து பார்ப்பவனே தெரிந்து கொள்வான். அலசி பார்ப்பவனே அறிந்து கொள்வான். வேதத்தை திறந்து மேலோட்டமாய் பார்ப்பது பெரிதான காரியம் அல்ல, அலசி பார்க்க வேண்டும். வேதத்தை திறந்து பார்த்தா எல்லாம் மேலோட்டமான தெரியும், மேலோட்டமான சத்தியங்கள் தெரியும், மேலோட்டமான ரகசியங்கள் தெரியும். அலசி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அலசி பார்ப்பவனே அறிந்து கொள்வான். அதனால நம்முடைய வேதத்தில் நாம் வேதமாகிய பெட்டியை திறந்து நாம் அலசி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்திற்கும் 1000 விளக்கங்கள் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வசனத்திற்கும் 1000 விளக்கங்கள் இருக்கிறது.
மேல்மட்ட விளக்கத்தை அறிந்துவிட்டு போவது பெரிதல்ல. அலசி பார்த்தால் தான் 1000 விளக்கங்கள் புலப்படும். அதனால் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அலசி பார்ப்பவனே அறிந்து கொள்வான். அலசி பார்த்தால் தான் ஆழ் கருத்து புலப்படும். அலசி பார்த்தால் தான் அதில் உள்ள மேன்மைகள் புலப்படும். அலசி பார்த்தால் தான் அதனுடைய ரகசியங்கள் புலப்படும். அலசி பார்த்தால் தான் அதனுடைய சத்தியங்கள் புலப்படும். சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அலசி பார்க்க வேண்டும். ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அலசி பார்க்க வேண்டும். அலசி பார்த்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119:72, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று சொல்லுகிறான். அதனால அலசி பார்க்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உட்பிரவேசிப்பவனே மேய்ந்து கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உட்பிரவேசிக்க வேண்டும், அலசி பார்க்க வேண்டும், திறந்து பார்க்க வேண்டும். முதலில் உட்பிரவேசிக்க வேண்டும். வாசலாய் இருக்கிறார். என் வேதம் சத்தியத்தின் வாசலை திறந்து காட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் வேத வசனங்கள் ஆகாரமாய் இருக்கட்டும், ஆத்தும ஆகாரமாய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆத்தும பசியாற்றக்கூடிய மேய்ச்சலை நாம் கண்டடைய வேண்டும். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை காண வேண்டும். சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே வேத பெட்டியை நாம் திறந்து பார்க்க வேண்டும், அலசி பார்க்க வேண்டும், மேய்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் அவைகளை பெற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள, மேய்ந்து கொள்ள, ஆத்தும தாகம் பசியாற்றிக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நன்றிங்க ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே கேட்டிருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதிங்க. வேதமாகிய பெட்டியை திறந்து பார்க்க உதவி செய்யுங்க. திறந்து பார்ப்பவனே தெரிந்து கொள்வான் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. அலசி பார்ப்பவனே அறிந்து கொள்வான் என்று சொன்ன தெய்வம். உட்பிரவேசிப்பவனே மேய்ந்து கொள்வான் என்று சொல்லுகிற தெய்வம். நாங்கள் இவைகளை கடைபிடித்து ஆத்தும பலன் பெற உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.